அவரை கட்சி ஒதுக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாரு பிரச்சனையிலேருந்து அவரை வந்து என்ன அடுத்த ஆட்சி வரும்போது அந்த சார் யாருன்னு என்ன செஞ்சிடும், வெளியில வந்துடும். வெளியில வரும்போது நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய அமைச்சரவைக்கு அல்லது முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போகும்போது நம்ம கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடும். அப்படிங்கிறதுனால அவரை வந்து கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா, எந்த அவங்களுடைய அரசியல் சங்கத விஷயங்களுக்கும் என்ன செய்யறது இல்லை, அவங்கள கூப்பிடுறது இல்லை. ஒன்று அவரை கலைஞர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இங்க சென்னையில யாரு கோல வச்சுறாருன்னா சேகர் பாபு தான் என்ன செய்யறாரு, எல்லா பிரச்சனைக்குமே முன்னிக்கிறாரு. பரவாயில்ல, அதை பத்தி தப்பு இல்லை, அமைச்சர்னா செயல்பட தான் செய்யணும். அவரு அந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யல. அவர் வந்து ஒன்றும் சுத்திக்கிட்டே திரிகிறாரு. அல்லது நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தி நம்ம யாருக்கிட்ட, மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட பேர் வாங்கன்னு நினைக்கிறாரு. தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யல. அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நிறைய வெறுப்புல இருக்காங்க. எந்த விதமான திட்டங்களும் தொகுதிக்கு கொண்டு வரல. தொகுதி அவ்வளோ சாக்கடை ஓடுது, அதை வந்து குப்பைகளுக்கு சேர்ந்துருக்குது. எதையுமே பார்க்கல, மாநகராட்சியும் பார்க்கல. இந்த அமைச்சரும் தன்னுடைய தொகுதி என்ன செய்யல, அவர் முழுமையா பார்க்கல. அவர் வந்து வேற விளம்பர அரசியலுக்கு தான் போயிட்டு இருக்காரு. அதனால அந்த தொகுதியில நம்ம ஜெயிக்க மாட்டோம், துறைமுகத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெயிக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், தொகுதி மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் முடிவு பண்ணி வேற தொகுதிக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. வரக்கூடிய தேர்தலில் அந்த தொகுதியில கூட அவர் ஜெயிக்க மாட்டார். அவர்